எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பதி கோவிலில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கூட்டமாக அலைபாயக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னே எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். சாதாரணமாகவே திருப்பதி ஏழுமலையானுடைய கோவிலில் கூட்டங்கள் அதிகமாகவே காணப்படுங்க. ஆனால் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுடைய கோவிலில் சொல்லவே தேவையில்லைங்க. அந்த அளவிற்கு கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா நிறைந்து காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு கோயிலில் இந்த ஆண்டினுடைய புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையானுடைய கோவிலில் கூட்டங்களே காணப்படவில்லை. இதற்கு காரணங்கள் என்ன? இது ஒரு வரலாறே காண முடியாத ஒரு அதிசயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் திருப்பதி ஏழுமலையானுடைய கோவிலில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கூட்டங்கள் குறையாமல் இருந்ததை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் கூட்டங்களே இல்லை. அதற்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த புரட்டாசி மாதத்தில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான். கொஞ்சமாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ இதனை தொடர்ந்து என்னெல்லாம் நிகழ்ந்தது, அதற்கு காரணங்கள் என்ன, ஏன் கூட்டங்கள் அங்கே வரல அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாட்டுக்கொழுப்பு லட்டு விவகாரங்கள் காரணமாக திருப்பதியில் கூட்டங்கள் குறைந்துள்ளது. அங்கே மக்கள் கூட்டம் வெகுவாகவே குறைந்த நிலையில் வரிசையில் நிற்கவே ஆட்கள் இல்லாத நிலைகளானது ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பதிவில் ஒரு சின்ன வீடியோவாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதில் மக்கள் கூட்டம் இல்லாத நிலைகளானது பார்த்தீங்கன்னா காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. இந்த வரிசையில் நிற்கவே கூட ஆட்கள் இல்லாத அளவிற்கு மோசமான நிலைகள் அங்கே ஏற்பட்டுள்ளதாக காட்சிகளில் சொல்லப்பட்டிருக்குங்க. ஆனால் எப்பொழுதும் போல பார்த்தீங்கன்னா லட்டு வாங்க மட்டும் கொஞ்சம் கூட்டம் உள்ளது என்று அதில் விளக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய காரணமாகவே மக்கள் கூட்டங்கள் குறைந்தால் திருப்பதி சுத்தமாகி உள்ளது என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அதேபோல் திருப்பதியில் மாட்டு கொழுப்பு லட்டு பயன்படுத்தப்பட்ட சம்பவங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குதுங்க. நாடு முழுக்க இந்துக்கள் இடையே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. மக்கள் பலருமே இந்த சம்பவங்களினுடைய காரணமாக கொதித்து போய் உள்ளார்கள். இதனை அடுத்து பக்தர்களினுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் அங்கே பார்த்தீங்கன்னா சாந்தி யாகங்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளன. நேற்று காலை பார்த்தீங்கன்னா 6 மணி முதல் 10 மணி வரை சாந்தி யாகங்களானது பார்த்தீங்கன்னா கோயிலில் நடத்தப்பட்டது. திருப்பதி லட்டு தொடர்பாக அந்த மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு வைத்த புகார் தற்பொழுது உண்மையாகி உள்ளது. லட்டுவில் செய்யப்பட்ட சோதனைகள் மாட்டு கொழுப்பு தொடர்பான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய முடிவுகளை பார்த்தீங்கன்னா வெளியிட்டு உள்ளன. மேலுமே ஜெகன்மோகன் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டு தயாரிக்க விலங்குகளினுடைய கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதாக பயிர் குற்றச்சாட்டுகளானது வைக்கப்பட்டுள்ளது. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இந்த குற்றச்சாட்டை வைத்துள்ளார். முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் என ஆந்திர முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு திட்டவட்டமாகவே அறிவித்திருக்கிறார். 2019 முதல் 2024 வரையிலான YSRCB ஆட்சியில் இந்த சம்பவங்கள் நடந்து உள்ளது. உலகம் முழுக்க மக்களால் மிகவும் மதிக்கப்படக்கூடிய திருப்பதி லட்டு பிரசாதம் தயாரிக்க விலங்குகளினுடைய கொழுப்பை பயன்படுத்தி உள்ளன. திருமலையில் பார்த்தீங்கன்னா உள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் நமது மிகவும் புனிதமான ஒரு கோவில். மேலுமே திருப்பதியில் புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு பக்தர்களினுடைய வருகை அதிகரிக்கக்கூடிய நிலையில் லட்டு விவகாரங்கள் பூதாகரமாகி உள்ளது. லட்டு பிரசாதங்கள் குறித்து தொடர்ந்து சர்ச்சைகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. ஆனால் இது போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என திருமலை திருப்பதி வேதஸ்தான பக்தர்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேண்டுகோள் விடுத்து வருகிறது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் கூட்டங்கள் குறைந்து காணப்படக்கூடியதாக காணப்படுதுங்க. இதற்கிடையில் லட்டு சர்ச்சைகள் பார்த்தீங்கன்னா பெரிதாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் கடந்த 4 நாட்களில் திருப்பதி லட்டு விற்பனையானது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பதி ஏழுமலையானுடைய கோயிலில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கக்கூடிய லட்டில் விலங்கு கொழுப்பு கலந்துள்ளது. லட்டிற்குள் பார்த்தீங்கன்னா குட்கா பேக்கெட் உள்ளது என அடுத்தடுத்து பல சர்ச்சைகளானது கிளம்பி பரபரப்பை பார்த்தீங்கன்னா கிளப்பி இருக்கு. இது தொடர்பாக தீவிரமாக விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என பலருமே பார்த்தீங்கன்னா கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் பார்த்தீங்கன்னா குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என திருமலை திருப்பதி வேதஸ்தானத்தினுடைய முன்னாள் தலைவர் சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா மனு தாக்கலை செய்துள்ளார்.
திருப்பதி லட்டு சர்ச்சையினால பக்தர்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டு இனி லட்டு விற்பனை பாதிக்கப்படும் என பலரும் கவலை தெரிவித்த நிலையில லட்டு சர்ச்சை உருவான பிறகு கடந்த 4 நாட்களில் திருப்பதியில் எவ்வளவு லட்டு விற்பனை ஆகியிருக்கு அப்படின்ற தகவலையும் பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதி வேதஸ்தானம் வெளியிட்டிருக்குங்க. இந்த சர்ச்சைகள் திருப்பதி லட்டு பிரசாத விற்பனையை எந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பாதிக்கவில்லை என்று வேதஸ்தான நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. வேதஸ்தான நிர்வாகம் வெளியிட்ட தகவலின்படி வழக்கமாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 3.50 லட்சம் லட்டுகள் விற்பனையாவது திருப்பதி கோயிலில் பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. ஆனால் இந்த லட்டு சர்ச்சை எழுந்த பிறகு கடந்த 4 நாட்களில் மட்டும் சுமார் 14 லட்சம் லட்டுகள் விற்பனையாகி உள்ளன. இந்த சர்ச்சைகளால் ஏழுமலையான் மீதான தங்களுடைய நம்பிக்கையை அதிகரித்துள்ளதே தவிர எப்போதுமே குறையாது என பக்தர்கள் தெரிவித்துள்ளதாகவும் வேதஸ்தான நிர்வாகங்கள் தெரிவித்திருக்கிறது. முன்பை விட திருப்பதி லட்டினுடைய தரங்களானது தற்போது பார்த்தீங்கன்னா உயர்ந்துள்ளதாகவும் சுவையும் நன்றாக உள்ளதாகவும் பக்தர்கள் பலர் தெரிவித்துள்ளனர். அதோடு தாங்கள் சிறு வயது முதல் திருப்பதிக்கு செல்வதனால லட்டு பிரசாதத்தினுடைய சுவை, நெய்யினுடைய மனம் ஆகியவை தங்களுக்கு நன்றாக தெரியும். அதில் தற்பொழுது எந்த விதத்திலுமே பார்த்தீங்கன்னா மாற்றமோ தரம் குறைவோ தெரியவில்லை என பக்தர்கள் பலர் கருத்து தெரிவித்துள்ளனர். திருப்பதி கோவிலினுடைய லட்டு வரலாறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி லட்டு 1715ஆம் ஆண்டு துவங்கி 300 ஆண்டுகளுக்கும் மேலாக திருப்பதியில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு நாளைக்கு லட்டு தயாரிக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 கிலோ பசு நெய் பயன்படுத்துவதாக சொல்லப்படுது. இந்த லட்டினை மிகவும் பக்தியுடன் பக்தர்கள் வாங்கி சென்று தங்களுடைய நண்பர்களுடன் உறவினர்களுடன் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்கிறார்கள். தினமுமே 3 லட்சம் லட்டுகள் பார்த்தீங்கன்னா வரை சாதாரண நாட்களிலும் உற்சவம் மற்றும் விழா காலங்களில் பார்த்தீங்கன்னா தினசரி 4 லட்சத்திற்கும் அதிகமான லட்டுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. லட்டு விற்பனை மூலமாக மட்டும் திருப்பதி கோயிலுக்கு ஆண்டுக்கு 500 கோடி வருமானங்கள் கிடைப்பதாக சொல்லப்படுது. இது தொடர்பாகவே நடத்தப்பட்ட ஆய்வில் திருப்பதி லட்டுகளில் பார்த்தீங்கன்னா விலங்குகளினுடைய கொழுப்பு கலக்கப்பட்டது உறுதியானது. இது தற்போது பேசு பொருளாக பார்த்தீங்கன்னா மாறி பரபரப்பும் ஏற்படுத்தி இருக்குதுங்க. இதனால தான் திருப்பதி கோயிலில் பார்த்தீங்கன்னா கூட்டங்களும் குறைந்தன. அந்த லட்டினுடைய வியாபாரங்களானது பார்த்தீங்கன்னா கிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலுமே அசைவம் சாப்பிடாத இந்துக்களுடைய மத்தியில் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. திருப்பதி லட்டு விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அமைச்சர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். திருப்பதி லட்டு விஷயத்தில் தவறு செய்தவர்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என பலருமே கோரிக்கை வைத்து வருகின்றார்கள். லட்டு சர்ச்சையை தொடர்ந்து திருப்பதிக்கு நெய் எடுத்து செல்லக்கூடிய லாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா GPS கருவிகள் பொருத்தப்படும் என நந்தினி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த கருவியினுடைய சிறப்புகள் என்னவென்றால் கர்நாடகா பால் கூட்டமைப்பில் இருந்து திருப்பதிக்கு நெய் கொண்டு செல்லக்கூடிய அனைத்து லாரிகளுக்குமே அந்த GPS ஸ்கேனர் முறையில் பார்த்தீங்கன்னா லாக் செய்யப்படும். அதாவது கர்நாடகத்தில் நெய் லோடுடன் பார்த்தீங்கன்னா புறப்படும் போது அந்த லாரி டிஜிட்டல் முறையில் லாக் செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில திருப்பதி லட்டில் விலங்குகள் கொழுப்பு சேர்க்கப்பட்ட நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தங்களுடைய வீடுகளில் 6 மணிக்கு விளக்கேற்றி மந்திரங்கள் உச்சரித்தால் தோஷங்கள் நீங்கும் என திருப்பதி வேதஸ்தானங்கள் பார்த்தீங்கன்னா வேண்டுகோள் விடுத்துள்ளது. மேலுமே வேத மந்திரங்களை உச்சரித்தால் லட்டு சாப்பிட்டால் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய காரணமாகவே பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா திருப்பதியில் கூட்டங்கள் அலைமோதி கொண்டே இருக்கும். அந்த லட்டு பிரசாதத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தனி ஒரு வரிசையாகவும் பார்த்தீங்கன்னா அமைத்து அங்கே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் நெரிச்சலில் காணப்படுவதனால அதற்கு ஒரு அமைப்பும் அமைத்து அங்கேயும் ஆட்களை போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை செய்துட்டு வந்த நிலைகளானது இப்பொழுது மாறி தலைகீழாக காணப்படுதுங்க. இப்போ அந்த கோயிலில் கூட்டங்களே இல்லாத அளவிற்கு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஏன் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லட்டினுடைய ஒரு விவகாரத்தினால தான் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அங்கே செல்லவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பயந்து அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் காணாத நிலைகளானது ஏற்பட்டுருச்சுங்க. சாதாரண நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதி ஏழுமலையானுடைய கோவிலில் கூட்டங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய நிலையில் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. புரட்டாசி மாதம் அப்படின்னாவே அந்த திருப்பதி ஏழுமலையானுக்கு உகந்த ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால
இப்போ இந்த மாதத்தில் இன்னும் ஏகப்பட்ட கூட்டங்களானது அங்கே காணப்படும். அந்த நிலைகளானது இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்திருக்கு. அந்த கோயிலில் இப்போது கூட்டங்களே இல்லாத ஒரு நிலையானது வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு நிலைகள் எப்பொழுது மாறும் அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.